WHY வை அப்படின்னா ஏன் எதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னாலும் வை தான், எதுக்கு அப்படின்னாலும் வை தான். நம்ம தமிழில் வந்து அப்படி பேசுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஏன் கால் பண்ண அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான், எதுக்கு கால் பண்ண அப்படின்னாலும் அதுக்கும் அதே அர்த்தம் தான் இல்லைங்களா. சரி, எதுக்கு எனக்கு கால் பண்ண, கடந்த காலத்தில் ஒரு செயலை நீ ஏன் செய்தாய் அப்படின்னு பேசுறதுக்கு why did you அப்படின்னு போட்டு பக்கத்துல ஒரு வெர்பை போடுங்க. நான் வந்து வழக்கமா சொல்றது போல அந்த வெர்ப் எப்படி இருக்கணும், பிரசன்ட் டென்ஸ் வெர்பா இருக்கணும், அதாவது V1 வெர்ப். சரிங்களா. இந்த கால் அப்படின்ற வார்த்தையே இங்கிலீஷ் வார்த்தை தான், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. why did you call me, கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு. டிட் யூ கால் மீ அப்படின்னா டிட் யூ கால் மீ அப்படின்னா எனக்கு நீ கால் பண்ணியா. why did you call me, ஏன் எனக்கு கால் பண்ண, எதுக்கு எனக்கு கால் பண்ண, நேத்து நைட்டு எதுக்கு எனக்கு கால் பண்ண, நேத்து நைட்டு ஏன் எனக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்கணும். இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண, ஏன் எனக்கு கால் பண்ண அப்படின்னு இப்பதான் பார்த்தோம். என்னது, why did you call me. இப்போ இங்க என்ன சேர்த்து பேசணும், நேத்து நைட்டு. அப்போ நேத்து நைட் அப்படிங்கறது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம், எஸ்டர்டே நைட்டா. நான் வந்து பல முறை சொல்லி இருக்கிறேன் அப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும், லாஸ்ட் நைட் அப்படின்னா நேற்று இரவு. why did you call me last night, did you call me last night, did you call me last night அப்படின்னா நேத்து நைட்டு நீ எனக்கு கால் பண்ணியா. why did you call me last night, நேத்து நைட்டு எதுக்கு எனக்கு கால் பண்ண. ஆச்சுங்களா. சரி, ஏன் என்கிட்ட போய் சொன்ன, எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன, முதல்ல அதை சொல்லு. ஏன் என்கிட்ட போய் சொன்ன, அதான் ரெடிமேடா கொடுத்து வச்சிருக்கிறேனே அதை சொல்லுங்களேன். why did you. சரி, இந்த பொய் சொல்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல, லை அப்படின்னா LIE லை அப்படிங்கிறீங்களா. சரி, why did you lie to me, did you lie to me அப்படின்னா did you lie to me, என்கிட்ட நீ போய் சொன்னியா அப்படின்னு அர்த்தம். ஆமா, ஆமாவா. why did you lie to me, ஏன் என்கிட்ட போய் சொன்ன. ஆச்சுங்களா. சரி, ஏன் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டேன், நேற்று ஒன்று பார்த்தேன், நீ பாட்டும் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தேன், ஏன் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்ட நீ அப்படின்னு கேட்கணும். எப்படி பேசலாம் அப்படின்னா why did you leave early அப்படின்னு பேசலாம். இந்த LEAVE லீவ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து சில அர்த்தங்கள் இருக்கு. லீவ்னா விடுமுறை அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கு, அதாவது லீவ் மீ அப்படின்னா என்ன விடு அப்படின்னு அர்த்தம். இந்த லீவுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்ன கிளம்புறது. ஐ எம் லீவிங் அப்படின்னா நான் கிளம்புறேன். ஓகே, ஐ எம் லீவிங், சரி நான் கிளம்புறேன். ஆச்சுங்களா. மனசுல வச்சுக்கோங்க. அவகிட்ட ஏன் சண்டை போட்ட, ஏய் அவ உங்ககிட்ட எவ்வளவு பாசமா நடந்துக்கிறா, அவகிட்ட ஏன்டா நீ சண்டை போட்ட, அவகிட்ட நீ ஏன் சண்டை போட்ட. why did you fight with her, why did you fight with her, அவகிட்ட நீ ஏன் சண்டை போட்ட, அவங்கிட்ட நீ ஏன் சண்டை போட்ட, அவர்கிட்ட நீ ஏன் சண்டை போட்ட அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம், why did you fight with him அப்படிங்கிறீங்களா. why did you fight with him, அவங்கிட்ட நீ ஏன் சண்டை போட்ட, அவர்கிட்ட நீ ஏன் சண்டை போட்ட, என்ன எதுக்கு பிளாக் பண்ண சொல்லு, என்ன ஏன் பிளாக் பண்ண, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன ஏன் பிளாக் பண்ண. why did you block me, why did you block me, did you block me அப்படின்னா did you block me அப்படின்னா என்ன நீ பிளாக் பண்ணியா. why did you block me, என்ன ஏன் பிளாக் பண்ண, என்ன எதுக்கு பிளாக் பண்ண, கதவு எதுக்கு பூட்டுன, ஏய் கதவை பூட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, கதவை பூட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, கதவை எதுக்கு பூட்டுன. why did you lock the door, lock the door அப்படின்னா டோரை பூட்டு, டோரை லாக் பண்ணு. did you lock the door அப்படின்னா டோரை லாக் பண்ணியா. why did you lock the door அப்படின்னா கதவை எதுக்கு பூட்டுன, கதவை ஏன் பூட்டுன, ஏன் ரிசைன் பண்ணிட்ட, எதுக்கு ரிசைன் பண்ண. இந்த ரிசைன் அப்படின்ற வார்த்தையே இங்கிலீஷ் வார்த்தை தான், அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு. why did you resign அப்படின்னா ஏன் ரிசைன் பண்ண, அங்க ஏன் போன நீ, அங்க எதுக்கு போன, ஏன்டா போனாங்க, அங்க ஏன் போன, அங்கே ஏன் சென்றாய். why did you, இந்த போறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல go அப்படிங்கிறீங்களா. சரி, why did you go there, why did you go there அப்படின்னா அங்க ஏன் போன, அங்க எதுக்கு போன. ஆச்சுங்களா. சரி, இங்க எதுக்கு வந்த நீ, நான் தான் உன்னை இங்க வர வேண்டான்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த, இங்க எதுக்கு வந்த. வா அப்படின்னா என்னங்க இங்கிலீஷ்ல கம், அதானே போடணும். why did you come here, come here அப்படின்னா இங்க வா. did you come here அப்படின்னா இங்க நீ வந்தியா. why did you come here, இங்க எதுக்கு வந்த, இங்க ஏன் வந்த, ஏன் லேட்டா வந்த, என்னாச்சு, எதுக்கு லேட்டா வந்த. why did you come
லேட் அப்படின்னு கேட்கலாம். வை டிட் யூ கம் லேட்? ஏன் லேட்டாக வந்த? அம்மா ஏன் வேலையை விட்டுட்ட? அவ்வளோ பெரிய பணக்காரனா நீ? எதுக்கு வேலையை விட்டுட்ட? ஏன் வேலையை விட்டுட்ட? வை டிட் யூ குயிட் அப்படின்னா வேலையை விடுவது. வை டிட் யூ குயிட் அப்படின்னா ஏன் விட்ட? யுவர் ஜாப், உன்னுடைய வேலையை. வை டிட் யூ குயிட் யுவர் ஜாப்? எதுக்கு வேலையை விட்ட? ஏன் வேலையை விட்ட? ஏன் ஹாஸ்பிட்டல் போன? ஏன் என்னாச்சு உடம்புக்கு? எதுக்கு ஹாஸ்பிட்டல் போன? இப்போ ஏன் போன அப்படின்னா வை டிட் யூ கோ? ஏன் போன? டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனைக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு. வை டிட் யூ கோ டு ஹாஸ்பிட்டல்? ஏன் ஹாஸ்பிட்டல் போன? என் பேனாவை எதுக்கு எடுத்த? என்னுடைய பேனாவை ஏன் எடுத்த? என்னுடைய பேனாவை எதுக்கு எடுத்த? வை டிட் யூ டேக் மை பென்? வை டிட் யூ டேக் அப்படின்னா ஏன் எடுத்த? வை டிட் யூ டேக் மை பென் அப்படின்னா என் பேனாவை ஏன் எடுத்த? டேக் மை பென் அப்படின்னா என் பேனாவை எடு. டிட் யூ டேக் மை பென் அப்படின்னா என் பேனாவை நீ எடுத்தியா? வை டிட் யூ டேக் த பென்? ஐம் சாரி, வை டிட் யூ டேக் மை பென் அப்படின்னா என்னுடைய பேனாவை எதுக்கு எடுத்த? அவனே உன்னை ஏற்கனவே ஏமாத்திருக்கான், அது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவனை எதுக்கு நீ திரும்பவும் நம்பின? வை டிட் யூ ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னா அவனை ஏன் நீ நம்பின? அகைன் அப்படின்னா மீண்டும். வை டிட் யூ ட்ரஸ்ட் ஹிம் அகைன்? அவனை எதுக்கு நீ திரும்பவும் நம்பின? இந்த ட்ரஸ்ட் ஹிம் அப்படிங்கிறத ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. வச்சுங்களா? சரி, ஏன் உன்னோட பைக்கை வித்துட்ட? உன்னோட பைக்கை ஏன் வித்த? எதுக்கு வித்த அப்படின்னு கேட்கணும். இந்த விற்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? செல் அப்படிங்கிறீங்களா? சரி, வை டிட் யூ செல் அப்படின்னா ஏன் வித்த? எதுக்கு வித்த? யுவர் பைக் அப்படின்னா உன்னோட பைக்கு. வை டிட் யூ செல் யுவர் பைக்? ஏன் உன்னோட பைக்கை வித்த? எதுக்கு உன்னோட பைக்கை வித்த? ஏன் உன்னோட பைக்கை வித்துட்ட? ஏன் கடன் வாங்கின? கடன் வாங்காதேன்னு சொன்னா இல்லையா? எதுக்கு கடன் வாங்கின? ஏன் கடன் வாங்கின? வை டிட் யூ borrow money? BORROW. borrow அப்படின்னா கடன் வாங்குவது. வை டிட் யூ borrow money? ஏன் கடன் வாங்கின அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏன் உடற்பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டாய்? எக்ஸசைஸ் பண்றதை ஏன் நிறுத்திட்ட? நீ நல்லா தானே பண்ணிட்டு இருந்த, ஏன் நிறுத்திட்ட? வை டிட் யூ ஸ்டாப் அப்படின்னா ஏன் ஸ்டாப் பண்ண? வை டிட் யூ ஸ்டாப் எக்ஸசைசிங் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்றதை ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு அர்த்தம். சரி, ஏன் ஜில் தண்ணியை குடிச்ச? உனக்கே சளி பிடிச்சிக்கிச்சு, அப்புறம் ஏன் ஜில் தண்ணியை குடிச்ச? ஏன் கோல்டு வாட்டர் குடிச்ச அப்படின்னு கேட்கணும். குடி அப்படின்னா என்னங்க இங்கிலீஷ்ல? ட்ரிங்க் அப்படிங்கிறீங்களா? சரி, வை டிட் யூ ட்ரிங்க் அப்படின்னா ஏன் குடிச்ச? கோல்டு வாட்டர் அப்படின்னா ஜில் தண்ணி. வை டிட் யூ ட்ரிங்க் கோல்டு வாட்டர்? ஏன் ஜில் தண்ணியை குடிச்ச அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவளோட ஃபோட்டோவுக்கு எதுக்கு லைக் கொடுத்த? நான் பார்த்துட்டேன். அவளோட ஃபோட்டோவுக்கு எதுக்கு லைக் கொடுத்த? ரொம்ப நல்லா இருக்கால? வை டிட் யூ லைக் ஹர் ஃபோட்டோ? அவளோட ஃபோட்டோவுக்கு எதுக்கு லைக் கொடுத்த? ஏன் லைக் பண்ண? அவனோட ஃபோட்டோவுக்கு எதுக்கு லைக் பண்ண? நல்லா இருக்கான்ல? ஜிம்முக்கெலாம் போகிறான் போல, பார்த்தேன். லைக்லாம் பண்ணி வச்சிருக்க, ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிற, சூப்பர்ப்பா. அவனோட ஃபோட்டோவுக்கு எதுக்கு லைக் கொடுத்த? வை டிட் யூ லைக் ஹிஸ் ஃபோட்டோ அப்படின்னு கேட்கலாம். வீடியோவை எதுக்கு டெலிட் பண்ண? வீடியோவை எதுக்கு டெலிட் பண்ண? ஏன் டெலிட் பண்ண? வை டிட் யூ டெலிட் அப்படின்னா ஏன் டெலிட் பண்ண? எதுக்கு டெலிட் பண்ண? த வீடியோவை. வை டிட் யூ டெலிட் த வீடியோ? எதுக்கு வீடியோவை டெலிட் பண்ண? அந்த குரூப்பில் எதுக்கு ஜாயின் பண்ண நீ? வை டிட் யூ ஜாயின் அப்படின்னா ஏன் ஜாயின் பண்ண? எதுக்கு ஜாயின் பண்ண? வை டிட் யூ ஜாயின் தட் குரூப் அப்படின்னா அந்த குரூப்பில் எதுக்கு ஜாயின் பண்ண? ஏன் ஜாயின் பண்ண? எதுக்கு ஜாயின் பண்ண? நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.